வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் எழுந்ததும் நம்ம வெறும் வயிற்றில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது, அல்லது நம்ம காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது, அன்றைய நாள் முழுவதும் போதுமான அளவுக்கு தண்ணீர் நம்ம அருந்தும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகில் உயிரினத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் இன்றியமையாதது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் வள்ளுவர் கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீரின்றியமையாத உலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உணவிற்கு இடையிலோ அல்லது உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமோ உப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோர்வாக இருக்கும்போது, பயப்படும் போது, தாகம் ஏற்படும் போதெல்லாம் நம்ம தண்ணீர் குடிச்சிட்டு தான் இருக்கோம். நம் உடல்ல தண்ணீரினுடைய சதவீதம் அதிகம். ஜப்பானியர்களுடைய பாரம்பரியமாக காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கக்கூடியது பார்த்தோம்னா அவங்களுக்கு பழக்கமாகவே இருக்கும். இதுவே அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாகவும் கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஆரோக்கியம் நமக்கு வேண்டும் அப்படின்னா நம்மளும் இந்த பழக்கத்தை பின்பற்ற வேண்டியது அவசியம். காலையில் நம்ம வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கும் பொழுதோ அல்லது சாதாரணமாக நம்ம நார்மல் வாட்டரை குடிக்கும் பொழுதோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் வெளியேறி நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உணவு விரைவாக ஜீரணமாகுவதற்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகிறதுக்கு நீர் சத்தும் நார் சத்தும் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுடைய உணவுகளில் நம்ம நார் சத்து எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன். ஸோ அது ஒரு தனிப்பட்ட விஷயமா உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் குடல்களில் மலம் இறுகி போகாமல் அந்த மலத்தை எளிதாக வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீர் சத்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நீர் சத்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறீங்க, அதே போல் உணவுகளை சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கிறீங்கன்னா அந்த உணவுகள் உங்களுடைய சுமார் 25% அந்த உயிரியல் வேதியியல் செயல்பாட்டை உங்களுக்கு அதிகரிக்கிறதால உணவுகள் விரைவாக செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்படும். எந்த விதமான அஜீரணம் தொடர்பான பிரச்சனையோ அல்லது செரிமானம் தொடர்பான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. செரிமான மண்டலம் ஒட்டுமொத்தமாக வலுப்பெறுவதற்கு காலையில் வெறும் வயிற்று தண்ணீர் எடுத்துக்கொள்வதோ அல்லது நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீர் சத்து நிறைந்த இருக்கக்கூடியதாக நம்மளுடைய உடலை மாற்றிக்கொள்வது அவசியம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும். பட்னியை கிடந்தாலும் நம்மளுடைய உடல் எடையை நம்மளால் குறைக்க முடியாது. இப்போ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்றதுக்கு கூட தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பசியை பார்த்தோன்னா தண்ணீர் ஓரளவு கட்டுப்படுத்திடும். இதனாலே அதிக உணவுகளை சாப்பிட்டு வெயிட் இன்னும் அதிகமாக மாட்டீங்க. அப்புறம் தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து இருக்குங்க இல்லையா, ஸோ அது என்ன பண்ணோம்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுத்து தேவையில்லாத உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிடும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைச்சிக்கலாம். அந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும். நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எளிதில் வெளியேறும். தினமும் ஒரே நேரத்தில் தண்ணீர் குடித்து வந்தோம், அதுவும் வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்து வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு மிகவும் நல்லது தான். தினமும் ஒரே நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறிடும் போது குடல்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறிடும் போது பல பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நமக்கு நச்சு கிருமிகள் அழுக்குகள்லாம் உடலில் சேர்ந்தாதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அது முதல்ல நம்ம வெளியேற்றுகிறோம் அப்படின்னாலே பல விதமான நோய்கள்லாம் நமக்கு எதுவும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது தண்ணீர். ஸோ இப்போ நம்மளுடைய உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியம். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகரிக்கும். இது பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கும். நாள் முழுவதும் காலை முதல் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதால ஸோ அந்த இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள்லாம் நமக்கு வராமல் தடுக்கப்படும். ஸோ தண்ணீர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலே எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது, நலமாக நம்ம இருக்கலாம். ஒற்றை தலைவலியை குறைக்கக்கூடியது தண்ணீர். அடிக்கடி ஒற்றை தலைவலி உங்களுக்கு வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடலில் நீர் பற்றாக்குறை தான் முக்கிய காரணமாக இருக்கும். நீரிழப்பு ஒற்றை தலைவலியை இன்னும் உங்களுக்கு தூண்டும். அப்போ வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும் பொழுது போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காமல் காலையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவுகளுக்கு எடுத்துக்கும் தண்ணி குடிக்கிறது, அதே போல் நீங்கள் உங்களுடைய தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடித்துட்டு தாகம் நின்னதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கிறது நிறுத்தக்கூடிய
அந்த குறிப்பிட்ட அளவு. ஸோ உங்களுடைய உடலை எப்போதுமே நீங்கள் நீரேற்றமாக வைத்திருக்கும் போது ஒற்றை தலைவலி உங்களுக்கு ஏற்படாது. பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாயிடும். அதில் ஒன்று இந்த ஒற்றை தலைவலி, கடுமையான நீரிழப்பால் ஏற்படக்கூடிய தலைவலியை சரி பண்ணிக்கலாம். கழிவுகள் அகற்றப்படும் நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது பசி அதிகரிக்கும். காலையில் வயிற்றில் உணவு கிடையாது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதை ஊக்குவிக்கும். இந்த நடவடிக்கை பசியை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியமான உணவை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அது வந்து ஊக்குவிக்கும். இதனால் உங்களுக்கு அந்த பசியின்மை பிரச்சனை, கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிறது. ஸோ இப்போ உணவுகள் வந்து போதுமான அளவுக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது, காலை உணவு ஸ்கிப் பண்ணுறதால ஏற்படக்கூடிய அல்சர் பிரச்சனை, இதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. கழிவுகள் முழுவதுமாக உடலிருந்து அகற்றப்படும். சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர். ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதால சருமத்திற்கும் பல நன்மைகள் கிடைக்கும். இதன் மூலம் சருமம் இயற்கையான நிறத்தை பெற்று பிரகாசமாக மாறும். அழுக்கு காரணமாக கரைகள் மற்றும் கீறல்கள் மெதுவாக நமக்கு வந்து மறைந்துவிடும். குறைபாடற்ற மற்றும் பளபளப்பான சருமத்திற்கு தினமும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது நம்ம வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. இதன் மூலமாக நமக்கு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து கிடைக்கும். சருமத்தில் வந்து கரைகள், கோடுகள் எதுவுமே இருக்காது. கோலஜன் உற்பத்தி சருமத்தில் வந்து மேம்படுத்தும் போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், சுருக்கமான தோல் அமைப்பு, வயதான சருமம் இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. நம்மளுடைய ஏஜ் சொன்னா கூட நம்ம வந்து வெளியே நம்ப மாட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு எங்க தெரிய ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு சருமத்திற்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியது தான் தண்ணீர். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது தண்ணீர். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. குடல் இயக்கத்தின் விளைவாக குடல் ஆரோக்கியமாகிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுகிறது. பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் இதெல்லாமே ஆபத்தான நோய்கள். இது இரண்டையுமே நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக அல்லது வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பதன் மூலமாக முன்னாடியே வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான அந்த புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா தண்ணீர் கொடுக்கும். நம்மளுடைய உடல் எப்போதுமே ஆற்றலாக இருக்கிறதுக்கு, அதாவது சக்தி பெறுவதற்கு, எனர்ஜியாக நம்ம வந்து அந்த அன்றைய நாளை சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கெல்லாம் தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். காலையில் நம்ம வந்து சோர்வாக உணர்ந்தோம் அப்படின்னா உடனடியாக ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோகுளோபின் உடல் உள்ளுறுப்புகளுக்கு அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். ஸோ இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவோம். நமக்கு இந்த அனிமியா போன்ற மந்த நிலை ஏற்படுவது, மயக்கம், குமட்டல், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் ஏற்படுவது இது மாதிரி எதுவுமே இருக்காது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக அன்றைய வேலையை நம்ம வந்து செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கு வேண்டிய ஆற்றல் நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா தண்ணீர் தான் கொடுக்கும். முடி ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தண்ணீர். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தோம் அப்படின்னா முடிக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் கிடைக்கும். உடலில் நீர் சத்து குறைவாக இருந்தது அப்படின்னா முடியும் சேதமடைய ஆரம்பிக்கும். மயிர் கால்கள் உடையக்கூடியதாக மாறும். எளிதில் முடி வந்து விழுந்துடும். இது நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கணும். உடலை எப்போதுமே நீங்கள் நீரேற்றமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி நீரேற்றமாக நீங்கள் வைத்துக் கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடல் ஃபுல்லுமாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த நீர் சத்து கிடைக்கும் பொழுது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது வந்து உங்களுக்கு பரவ ஆரம்பித்து முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த விதமான முடி தொந்தரவுகளும் உங்களுக்கு இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வெறும் வீட்டில் தண்ணீர் குடிங்க. வெதுவெதுப்பான தண்ணீரும் வெறும் வீட்டில் குடிங்க. நீர் சத்து நிறைந்ததாக, நீரேற்றம் நிறைந்ததாக உடலை மாற்றிக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. உடலில் வறட்சி ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். உடல் உஷ்ணத்தை எல்லாம் குறைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.